ஆனா ஆண்டவர் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறேன், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து கூப்பிடுற அப்பா பிதாவேன்னு சொல்லிட்டாரு. சும்மா கஸ்டம் பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லிட்டே போகாத. ஆவில உணர்ந்து ஆமென் என் கூட என்ன பண்ணு, பேசு, ஜெபம் பண்ணு. அதனால ஜெபம் பண்ணும்போது சும்மா டபடபடன்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிக்க கூடாது. அது பெந்தகோஸ்து இதுல கத்து கொடுத்துட்டாங்க இல்லையா. நானும் யோசிப்பேன் சில நேரத்துல, என்ன வார்த்தை வருதுன்னே தெரியாம ஏதாவது ஒரு வார்த்தை என்ன பண்ணுவோம், உளறிட்டு இருப்போம் ஜெபத்துல. இந்த உளறல் ஜெபம் இல்ல, ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்கணும், பாடணும். அல்லேலூயா. வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவ சமூகத்துல வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரோ ஒருத்தங்க வேகமா அப்படி என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ட்ரெயின் மாதிரி ராக்கெட் மாதிரி ஸ்பீடா அப்படியே தொடர்ந்து வார்த்தைகள் அடுக்கிக்கிட்டே போனா ஜெபம் கேட்கப்பட்டுடும்னு நமக்கு யாரோ சிலரு சொல்லாம சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. சொல்லாம என்ன பண்ணிட்டாங்க, சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப நாம என்ன பண்றோம், என்ன வார்த்தை வருதுன்னே தெரியாம ஜெபத்தை பண்றோம். அந்த ஜெபத்தை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி பார்த்தா தெரியும், ஒன்னு கான்ட்ராஸ்டான வார்த்தைங்க, சம்பந்தமே இல்லாத மீனிங்கே இல்லாம இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் துக்கப்படுத்துற மாதிரி, மத்தவங்களை துக்கப்படுத்துற மாதிரி வார்த்தை எல்லாம் உள்ள இருக்கும். ஆனா நம்ம உட்காந்து மத்தவங்களோட பேசும்போது எப்படி பேசுறோம், தெளிவா பேசுவோம். பேசுறோமா இல்லையா, என்ன பேசுறோமா, தெளிவா பேசுவோம். ஆனா ஜெபம் பண்ற போது என்ன ஆகுதுன்னா, அதனால நான் சொல்றேன் என்னன்னா, ஜெபம் நல்லா அந்த வேர்ட்ஸை புரிஞ்சு என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஃபாஸ்டா ஜெபிக்கணும்ன்றது முக்கியம் கிடையாது, அடுக்கு மொழியில ஜெபிக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது, கருத்தோடு ஜெபிக்கணும். அதுக்கு அர்த்தம் இருக்கணும். அந்த ஜெபத்துக்கு சொல்ற உங்களுக்கு முதல்ல புரியும், விளங்கணும். கேட்கறவங்களுக்கு புரியும் என்ன ஜெபிக்கிறீங்கன்னு. அல்லேலூயா. ஆமா, தமிழ்ல ஜெபம் பண்ணும் போதே ஏதோ இங்கிலீஷ்ல ஜெபம் பண்ற மாதிரி ஜெபம் பண்ண கூடாது. எல்லாரும் நம்ம தமிழ்காரர்கள் தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தமிழ்ல ஜெபிக்கும் போது நல்ல வார்த்தைகளை தெளிவா என்ன வார்த்தைகள்ங்கிறத ப்ரொனவுன்ஸ் பண்ணி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்கிறாரு. மற்றவங்களுக்கு அந்த ஜெபம் பிரயோஜனமானதா இருக்குது, மற்றவங்க கற்றுக்கொள்ள முடியும். மற்றவங்க உங்க ஜெபத்துக்கு ஆமேன் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறது அவங்களுக்கு புரியலன்னா அவங்க ஆமேன் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நீங்க பேசுற ஜெப தமிழ் அவங்களுக்கு புரியலன்னா, அர்த்தம் இல்லாத ஜெப தமிழ் அவங்களுக்கு புரியலன்னா அவங்க ஆமேன் சொல்ல மாட்டாங்க. மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது, மற்றவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பதற்கு பிரயோஜனமா இருக்காது. அதனால வீடுகளையும் ஜெபிக்கும் பொழுது சத்தம் உயரணும், இல்ல வார்த்தைகள் படபடன்னு போகணும்ன்றதை விட என் ஜெபம் முதல்ல நான் என்ன ஜெபிக்கிறேங்கிறதுல எனக்கு தெளிவு இருக்கணும். அல்லேலூயா. தூப கலசத்துல போய் வாழணும். நீங்க எந்த லாங்குவேஜ்ல ஜெபிச்சாலும் ஆண்டவருக்கு புரியும். அந்நிய பாஷையில பேசினாலும் புரியும், தெலுங்குல பேசினாலும் தமிழ்ல பேசினாலும் புரியும். ஜெபிக்கிற எந்த லாங்குவேஜா இருந்தாலும் தெளிவா ஜெபம் பண்ணுங்க, அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும்.